வேலையில் ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, வேலை வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமே. ஸோ இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபேசியர்களின் நிருபம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிற பரிசுத்தவான்கள் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபை சமாதானம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தவான்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றம் முழுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நாம் நமக்கு தந்துள்ள நம்முடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குள் உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக்கப்பட்டினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவரையும் பூலோகத்திற்குள்ளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியில் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மகிமையும் பிதாவானவர் நம்மை உங்களை அறிந்திருக்கிற சொல்லுவது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று தான் நம்மை அழைக்கிறதுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரவானுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் நான் கிறிஸ்துவை மரித்தோல் என்று எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய மகிமையின் மகாமேன்மையுமான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவம் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்தார். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நிரப்புகிறவுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அதிகாரம் 2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மற்றவர்களுக்கு உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திற்கு இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சம் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனே காலத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவராய் நம்மளை அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலே மறித்தவர்களாக இருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரும்படி செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினாலே உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராக இருந்து மாம்சத்திலே கையினாலே செய்யப்படுகிற விருத்தசேனமுடையவர்களால் விருத்தசேனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும்
வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உலகத்தில் தேவன் என்கிற அற்றவர்களாக இருந்தவர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணனாகி இருத்திருத்தாரை உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினாகிய நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியம பிரணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திருத்தாரையும் நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தபடி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதிக இருத்திருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்தவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமும் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் பரிசுத்தவான்களுடைய ஒரு நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளமாக இருக்கிற அவர் இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசலமாக கூட்டி கட்டப்படுகிறீர்கள். அதிகாரம் 3. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியாயம் என்னதென்று கேட்டிருப்பீர்கள். அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளான கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு தெரியப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவுள்ள ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முழங்கால்களில் முற்காலங்களில் மனுபுத்திரர்களுக்காக அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பரிசுத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்தை ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களுள்ள துரைத்தனங்களிலும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி விசுவாசத்தால் அவர் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையுடைய தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினாலே நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாக இருக்கிறது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராக நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்களுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும் விசுவாச கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கும். நீங்கள் அன்பிலே வேறுண்டி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுடன் கூட கிறிஸ்துவனுடைய அன்பில் அகலமும் நீளமும் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகி தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதிகாரம் 4. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையை சாந்தமும் நீடிய பொறுமையை உடையவர்களாக அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்கிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞான ஸ்நானமும் எல்லாரும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர்கள் எல்லாரும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ அளவை குறித்து நம்ம அவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உள்ள
உன்னதத்திற்கு ஏறினவருமாக இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் அறிவில் ஒருமைப்பட்டுள்ளாய் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிகளாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பிறந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காரராகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனசுடைய சூதம் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகருமாகிய பலவித காற்றின அவைகளை அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலே செவ்வாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவையும் தன் அவைக்கு தக்கதாய் கிரியைகளின்படியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு எதுவானதும் சரீரங்களை கிரியை உண்டாகிறதுமாக இருக்கிறது. ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இதய கடிதம் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை அவருடன் நடப்புகிற தங்கள் காம விவகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் சோதிக்கப்பட்டவர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுடையதை தரித்து கொள்ளுகிறார்கள். அன்றைய நாம் ஒருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனுடைய மெய்யாய் பேச கடவன். நித்தியமான கோபாக்கனை உண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிற முன்பாக உங்களை எரிச்சல் தனியே கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறதற்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றி நீங்கள் மீட்கப்பட நாளுக்கென்று முத்திரையான பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்குரிய தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்குரிய மன்னியுங்கள். அதிகாரம் 5. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாய் கிறிஸ்து நமக்காக தலைமை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்து போல நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எல்லா சுத்தத்தும் பொருளாசையும் ஆகியவைகள் பேர் முதலாக உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கடவுது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவர்களை ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனக்காராவது ஆராதனைக்காராவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரமடையவில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினி வருவதில் ஒருவன் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாயிருங்கள் ஆகாதிருங்கள். முதற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறேன். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்தில் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமான என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகள் சொல்லுகிறது அவலட்சணமாக இருக்கிறது. அவையெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. அதனால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்துற, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்கார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளான காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் அவையினால் இருந்து சகல சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினால் ஞானப்பாட்டுகள் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள்.
கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கும். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியானவர் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதும் கருதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு நிறுத்தி கொள்ளும் இருக்கும். தம்மை மாத்திரம் அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களுக்கும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவிட்டு அவர்களை அன்பு கூற வேண்டும் என்று தன் மனைவியில் அன்பு கூறுவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பாய்க்கிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷிக்கத்தக்கதாக காப்பாற்றுவது ஒருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருக்கவும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன். இப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பக்தியாக இருக்க கடவன். அதிகாரம் 6 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே நீ வாழ்நாள் நீடித்திருப்பதும் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமான முதலாவது கற்பனையாக இருக்கிறது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கென்று சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரர் நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களானவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனும் சுவாதீனமுள்ளவனும் அவனவன் செய்கிற நன்மையினாலே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கு உங்களுக்கு எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவர்களிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று மருந்து சொல்லை விட்டு விடுங்கள். கடைசியாக என் சகோதரை கர்த்தலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையின் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களுடைய எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்ச லோகாதிபதி அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக இருக்கவும் திராணி உள்ளவர் மாட்டி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியார் உங்களுக்கு அறைய கட்டினவர்களாகி நீர் என்னும் மார்க்கோசத்தை தருத்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை காலங்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்துப்படுத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கடகத்தை பிடித்து கொண்டவர்களாகி நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராகவும் தேவசனமான ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சர்வ வல்லமையுள்ள வேண்டுதலோடும் எண்ணம்போலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்திருங்கள் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியை நான் அதை பற்றி பேச வேண்டிய தைரியமாய் பேசத்தக்கதாக அந்த தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷ ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அன்றி எனக்கு அடுத்த காரியங்களுக்கும் என் சுக செய்திகளுக்கும் உங்களுக்கு தெரிய வைக்கும்படி அவைகளெல்லாம் தமக்கு பிரியமான சகோதரன கர்த்தருக்குள் உண்மை உள்ள ஊழியக்காரணமாக இருக்கிற தீவுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களில் ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம் விசுவாசத்தோடு கூடிய அன்பு பெருக உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன் ஆமேன். நாளிலும் வாசிக்க வேண்டிய வேதத்தை வாசித்து முடித்தோம். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய கிருபை எங்களோடு இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக சொந்த நீர் பகிரிய கொடுத்த நன்றி இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிறிஸ்து சகல அந்தகார வல்லமை ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன்.